என்கிட்ட சொன்னாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சொசைட்டி நடத்துது. அந்த சொசைட்டியில வேலை செய்யறவங்க எல்லாருமே கைத்தறி நெசவாளர்கள். இந்த கைத்தறி நெசவாளர்கள் திருவள்ளூர் மாவட்டம், இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம், இங்கெல்லாம் ரொம்ப அதிகம் இருக்காங்க. அவங்களுக்கு வேலையே கொடுக்கலையாம். பிரைவேட்டுக்காரவங்க தனியாக ஆள் வச்சு செய்கிறாங்களாம். ஆனால் கவர்மெண்ட்டை நம்பி இருக்கிற சொசைட்டிக்காரவங்களுக்கு யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லையா. அவங்களுக்கு எல்லாருக்குமே 2 வருடமா அவங்க செய்து கொடுத்த துணிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு இல்லையா, அவங்க நெய்து கொடுத்ததுக்கு, அதையே 2 வருஷமா நிலுவையில் இருக்குதான். இன்ன வரைக்கும் கொடுக்கலங்கிறாங்க. சுத்தமா இப்ப தீபாவளிக்கெல்லாம் நூல்லாம் கொடுக்கல அவங்க. நாங்க எல்லாருமே பசி பட்னியா நிக்கிறோம். எங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கல. அம்மா இருந்தப்ப முறைப்படி எல்லாமே வேலை நடந்துச்சு. இந்த அரசாங்கத்துக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன இப்ப வண்டியை மறிச்சு இத சொல்றாங்க. இப்ப நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறது, 2 வருடமா அவங்களுக்கு துணி நஞ்சு கொடுத்தவங்களுக்கு நீங்க இன்னும் அவங்க வேலை செஞ்ச கூலியை கூட கொடுக்காம இருக்கீங்க. அதை உடனடியா இந்த அரசாங்கம் கொடுத்தாகணும். இந்த தீபாவளி பண்டிகை வர்றதுக்கே அம்மா ஆட்சியிலலாம் முன்கூட்டியே நூட்கள் கொடுக்கப்பட்டு அவங்க நெய்து கொடுப்பாங்க. இந்த வருவாயை வச்சுதான் மற்ற மாதங்களை அவங்க செலவு செய்வாங்க வீட்டுக்கு, குடும்பத்துக்கு. இதை இந்த அரசாங்கம் உடனடியா செய்யணும். வெளியில போய், வெளிநாட்டுக்கு போய் தொழிலை கொண்டு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேங்கிறீங்க. இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த கைத்தொழில ஈடுபட்டிருக்கவங்களுக்கு வேலை இல்லைங்கிறாங்க. அது என்னைக்கு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாள். அண்ணா அந்த சமூகத்தை சேர்ந்தவர், நெசவாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அண்ணா அவர்களும். இன்னைக்கு போய் என்ன வண்டியை நிறுத்தி இங்க உள்ள மக்கள் இதை சொல்றது, இந்த அரசாங்கம் ஒழுங்கா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பட்டுவாடாவை செஞ்சாகணும். அவங்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பை வழங்கணுங்கிறத நான் இந்த மக்கள் சார்பா இந்த காஞ்சிபுரத்துல நான் கேட்டுக்கிறேன். நீங்க நிறைய இடத்துல போறீங்க, மக்கள் உங்ககிட்ட சொல்றாங்க. சுற்றுப்பயணம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த போராட்டம்ல கையெடுக்கிறதுல ஏதாவது திட்டமிடல் இருக்கா? அதாவது மக்கள் சார்ந்த போராட்டம் அண்ணாவே சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்களை. போராட்டத்தினால எதையுமே சாதிக்க முடியாது. அத அண்ணாவே சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை மூலியமாக தான் ஒரு இதை நடத்தி நம்ம முடிச்சோம்னா அதுல வெற்றி காண முடியும். ஆனா இந்த மாதிரி திமுக சண்டை போட்டுக்கிட்டு மத்திய அரசுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? நீங்க எந்நேரம் சண்டையா தானே போடுறீங்க. அதனால இப்போ உடனடியா இப்ப அரசாங்கம் செய்ய வேண்டியது, இந்த மக்களுக்கு 2 வருட பணம் அவங்க செஞ்ச வேலைக்கு உள்ள கூலி கொடுக்காம இருக்காங்க. நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க. அதனால உடனடியா இதை முதலமைச்சர் கவனிக்குங்கிறத நான் இப்ப சொல்லிக்கிறேன். அதிமுக ஒன்றிணைப்புக்குரிய பணிகள் எந்த அளவுக்கு இருக்குமா? இல்லப்பா, அது நல்லா போயிட்டு இருக்கு. நிச்சயமாக நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நான் கொண்டு வராம ஓய போவதில்லைங்கிறத நான் திரும்ப சொல்லிட்டு தேர்தலுக்கு நிச்சயமா இருக்கட்டும். அதுக்குள்ள நாங்க செஞ்சு வந்துருவோம். நான் ஒன்னு சொல்லட்டா, அம்மாவுடைய ஆட்சி எப்படியும் அமைக்கிறதுக்கு என்ன வழி, என்ன வியூகம் பண்ணணுமோ அதை நான் கட்டாயம் செய்வேன். அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்போதுமே எதையுமே அமைதியா செய்யக்கூடிய ஆள். அதில் நாங்க சக்சஸும் ஆயிருக்கோம். அப்படித்தான் நாங்க தலைவர் மறைவுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுலேருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க எங்களுடைய வழி அப்படித்தான் இருக்கும். அதுதான் அண்ணாவுடைய வழி. அதை தான் நாங்க கடைபிடிக்கிறோம். 200 தொகுதின்னு சொல்லிக்கிறாங்க திமுக. 200 தொகுதின்னு சொல்லிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் ஒரு படி அரிசி போட்டு சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு 5 பேர் சாப்பிடலாமா?
நீங்க 20 பேரை வச்சுக்கிட்டு ஒரு படி அரிசி போட்டு சமைச்சு நாங்க 20 பேரும் திருப்தியா சாப்பிடுவோம்னா இது நம்பக்கூடிய விஷயமா? இன்னைக்கு இருக்கிற அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இதை செய்ய முடியும்? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, இப்ப இந்த மெட்ரோ லைன் இது இருக்குல்ல, ஒர்க்கு, இது முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது சும்மா வெளி வேஷம்லாம் இதெல்லாம். இதனால சென்னை மக்கள் தான் பாதிக்கப்படுது. நான் ஒன்று சொல்லட்டா, போன மாதம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள மாநிலம் கர்நாடகா. கர்நாடகா மாநிலத்தில் 3வது ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ் முடிச்சிட்டாங்க. 3வது ஸ்டேஜுக்கு கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசாங்கமும் இப்பொழுது இருக்கிற மத்திய அரசாங்கமும் சேர்ந்து 3வது ப்ராஜெக்டுக்கு கையெழுத்தாயிட்டு அவங்க செய்யறாங்க. ஆனா இங்க திமுக என்ன பண்ணுது? மத்திய அரசை கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இதுதான் மக்களுக்கு செய்யற பணியா? இவங்க பக்கத்துல இருக்கிற நேரடி எதிரி அவங்க, காங்கிரஸ் பிஜேபி நேரடி எதிரி. அவங்க மக்களுக்கு உண்டானதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செய்ய தெரியல, அதை தான் நான் சுட்டி காட்டுறேன்.